ஒரு தாடி வச்ச பரதேசி கேட்குறான், எங்கள் அண்ணன் 2,00,000 ரூபா வீட்டில் வாழ்கிறாராம், அவர் தான் எளிமையான தலைவரான்னு கேட்குறான். வெங்காயத்துக்கு பிறந்தவனே, எங்கள் அண்ணன் 2,00,000 ரூபா வீட்டில் வாழ்கிறாருன்னா பாதுகாப்போடு வாழ்கிறாரு. அவர் பாதுகாப்பு கருதி தான் இந்தமாரி வீட்டை எடுக்க சொல்லியும் பெரிய ஆலோசனைலாம் கொடுத்துருப்பாங்க. இதுக்கு முன்னால் 2,00,000 ரூபா வீட்டில் தான் இருந்தாரா? கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னால் பார்த்தியா? அப்போ ஏழ்மையில் இல்லையா? அவர் கதையை கேட்டதே இல்லையா? அட ஈர வெங்காயத்துக்கு பிறந்தவனே, சரி எங்கள் அண்ணனை விடு, எங்கள் அண்ணன் படி ஏழையாகவே இருந்துட்டு போகிறார். எங்கள் அண்ணி என்ன படி ஏழையா? வசதி வாய்ப்போடு வாழல. அவங்க அப்பா யாருன்னு உங்களுக்கு தெரியாது. அவங்க அப்பாட்ட வசதி வாய்ப்பே கிடையாது. அவரும் நடுத்தர குடும்பத்தில் தான் வாழ்ந்தாரா? ஈர வெங்காயத்துக்கு பிறந்த தாடிக்காரா, உங்கள் பண்ணையாக இருக்கார். அந்த மாதிரி எங்கள் அண்ணன் வாழலாடா, அதோட கம்மியாக தான் வாழ்கிறாரு. எங்கள் அண்ணன் வீட்டுக்கு போனேன்னா குறைஞ்சது 200 பேர் 300 பேர், குறைஞ்சது 100 பேர் 200 பேராவது உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு இடம் இருக்குது. உங்கள் பண்ணையார் வீட்டில், ஐயா விஜயோட வீட்டில் பனையூரில் எத்தனை பேர் உட்காந்து தின்ற அளவுக்கு இடம் இருக்குது? அதை காட்டுங்க, சொல்லுங்கள். சரி, ஒரு விசேஷம், ஒரு இதவு எங்கள் அண்ணன் வீட்டிலே நடக்கும், எங்கள் சீமான வீட்டில் அங்கேயே நடக்கும். அதுமாரி உங்கள் பண்ணையார் வீட்டில் காட்டுங்க பார்ப்போம். ஈர வெங்காயத்துக்கு போனது தாடிக்காரா, உன்னால் எதை கழட்டி அடித்தாலும் திருந்துவீங்கன்னு தெரில. எங்கள் தலைவன், எங்களுக்கு வழிகாட்டியான எங்கள் சீமான் இப்படி வாழணும்னு நாங்கள் ஆசைப்பட்டு நாங்கள் போடுற காசுலையோ தான் வாழ்கிறாருன்னு சில பேர் சொன்னாலுமே, ஏன் எங்கள் அண்ணியெல்லாம் ஏழை தானே, படு ஏழை. அவங்களாம் வசதி வாய்ப்போட கிடையாது. அவங்க தரமாட்டாங்க, அவங்க அம்மா கொடுக்க மாட்டாங்க, அவங்க தம்பி கொடுக்க மாட்டார் இந்த வீட்டு வாடகை, அப்படி தானே? அண்ணன் தான் கட்சி புரட்சின்னு வந்துட்டார். அப்போ குடும்பத்தை அவங்க அம்மா அவங்க தம்பி இருக்கிறவங்களும் உன் புருஷனை சம்பாரித்து கட்ட சொல்லுன்னா சொல்லுவாங்க. எனக்கு அரசியல் பொது வாழ்க்கைன்னு பண்ணிட்டாரு. குடும்பத்தை நாங்கள் பார்த்துக்குறோம், அதை நீங்கள் பார்த்துக்குங்கன்னு எங்கள் அண்ணி எப்போவோ சொல்லிடுச்சு. குடும்பத்தை நான் பார்த்துக்கிறேன், இருக்கிற செலவை எல்லாம் நான் பார்த்துக்கிறேன், உங்களுக்கு எதுக்கு, மக்கள் அரசியல் தானே முக்கியம், நீங்கள் போய் மக்கள் அரசியல் பாருங்கள், மக்கள் சேவையை பாருங்கன்னு நீர்ச்சி. அதுக்கப்புறம் யார் இதுக்கெல்லாம் பொறுப்பேற்று வழி நடத்துவா? சொல்லுங்கடா. ஏன்னா எங்கள் அண்ணி என்னப்போ, எங்கள் அண்ணன் கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னால் என்ன கூலி வேலைக்காக போயிட்டு இருந்தாங்க? அவங்க அப்பா சம்பாரித்து வச்ச சொத்தே கிடக்குதுடா. இன்றைக்கே அவங்க அம்மா உயிரோடு தான் இருக்காங்க, அவங்க தம்பி இருக்காங்க, சொந்த பந்தங்கள் இருக்குது. என்னவோ படு ஏழையாக இருந்தவங்க மாதிரியே பேசுகிறீங்க. ஈர வெங்காயத்துக்கு போகிறதுன்னு அவர் ஏழை, சீமான் அண்ணன் ஏழை, எங்கள் அண்ணி என்றைக்குமே வசதியானவங்க தான். அந்த வீட்டை பார்த்துக்கிறது எங்கள் அண்ணி தான்.